ப்ளவுஸில் காஜா எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். அதாவது கொக்கி மாட்டக்கூடிய இடத்த எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே இருந்து ஊசியை மேலே எடுத்துட்டேன். மேலே எடுத்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு கீழே இறக்கி இந்த மாதிரி 3 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம குத்தி எடுத்த இடத்துக்கே ஒவ்வொரு வாட்டியும் நாம் நூலை எடுத்துக்கணும். 3 வாட்டி தானே இல்லை, நம்ம 4 வாட்டி கூட எடுத்துக்கலாம். இப்போ மொத்த நூலுமே கீழே கேப் இல்லாத மாதிரி ஊசியை விட்டு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது அந்த மொத்த நூலையும் எடுத்த மாதிரி வச்சு ஊசியை மேல் பக்கம் இருக்கிற நூலை எடுத்து ஒவ்வொரு வாட்டியும் ஊசியை இப்படி சுற்றி சுற்றி எடுக்கணும். ஊசி மேலே வீடியோவை நல்லா கவனித்து பாருங்கள். ஊசியை உள்ளே விட்டு மேலே இருக்கக்கூடிய நூலை ஊசி மேலே எடுத்துன்னு வந்து சுற்றணும். 1 டைம் தான் சுற்றணும். இப்படி ஒரு வாட்டியாக நம்ம சுற்றி சுற்றி நூலை கீழ்ப்பக்கமாக பார்த்து இழுக்கணும். இப்படி இழுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு பின்னல் மாதிரி நமக்கு அந்த இடத்துல க்ரியேட் ஆகும். இப்படி ஒரு வாட்டியும் ஊசியை உள்ளுக்கு விட்டு மொத்தமாக நூல் சேர்த்து அடியில் விடணும். மேலே இருக்க நூலை எடுத்து அது மேலே சுற்றி சுற்றி எடுக்கணும். இப்படியே நாம் லாஸ்ட்டு வரைக்கும் நல்லா கவனித்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கட்டும்போது சீக்கிரமாக இந்த ஹூக் ப்ராப்ளமும் ஐப்பட்டி ப்ராப்ளமும் வராது. ஆல்ரெடி நான் ஹூக் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஊசியை நான் பின்பக்கமாக எடுத்து அதே மாதிரி ஒரே ஒரு கிளாத்தில் ஊசியை குத்தி எடுத்து மேல் பக்கம் இருக்கக்கூடிய நூலை திரும்பவும் 3 டைம் 4 டைம்ஸ் அதில் நான் சுற்றி இழுத்து எடுக்கும்போது ஒரு முச்சு நமக்கு வரும். இது நம்ம ஒன்று போட தந்தாலும் போட்டுக்கலாம், இன்னும் ஒன்று போட தந்தாலும் போட்டுக்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஊசி பின்ன இருக்க நூல் எடுக்கக்கூடாது, மேலே இருக்கிறது தான் நாம் எடுத்து சுற்றணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.